ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பசங்க 9 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடணும், 8:45 ஸ்கூலுக்கு போயிடணும். நான் எந்திரிக்கிறதுக்கே 8 மணி ஆயிடுச்சு. இனி சீக்கிரம் சீக்கிரமாக பசங்களுக்கு மட்டும் டக்கு டக்குன்னு சாப்பாடு மட்டும் வச்சு கொடுத்து சாப்பிட வச்சு அனுப்பி விட்டுட்டேன். டிஃபன் எதுவுமே செய்யலை, வெறும் சாப்பாடு மட்டும் வச்சு முட்டை மட்டும் வறுத்து சாப்பாடு ஊட்டி விட்டேன் பசங்களுக்கு. இனி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு அனுப்பி விட்டுட்டு இனி வீட்டில் வேலையெல்லாம் ஆரம்பித்தேன். இனி பசங்க 9 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டானுங்க. அப்புறம் இந்த பெரிய பெரிய கிண்ணமெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம், பெரிய குக்கரு அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். அதை தான் எடுத்து மேலே வச்சுட்டு இருந்தேன். எல்லாம் கழுவி தண்ணியெல்லாம் நீட்டாக வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து மேலே வச்சுட்டேன். இனி துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு இனி வீட்டு வேலையெல்லாம் நிறையா இருக்குது. இனி மெதுவாக ஒவ்வொரு வேலையாக செய்யணும். இனி சாப்பாடு குழம்பு பசங்களுக்கு லஞ்சும் அனுப்பணும். அதனால் ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷினில் துணி போட்டுக்கலான்ட்டு துணி தான் எடுத்து போட்டுட்ருந்தேன். துணி நிறையா இருக்குது. அதில் இனி நான் ரெகுலர் யூஸ் துணி மட்டும்தான் போடுவேன் வாஷிங் மிஷினில். பசங்களோட துணி, புது துணி, என்னோடய புது துணி, எங்கள் வீட்டுக்காரோடது யாருந்துமே நான் புது துணி வாஷிங் மிஷினில் போட மாட்டேன். ரெகுலர் யூஸ் துணி மட்டும் போடுவேன். இனி அதான் போட்டுட்ருந்தேன். இனி கொஞ்சம் துவைக்க வேண்டிய துணி வேறு இருக்குது, அது துவைக்கணும். அப்புறம் இனி பசங்களுக்கு லஞ்ச் அனுப்பணும். இனி மெதுவாக ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பசங்க யூனிஃபார்ம் இருக்குது, அதுவும் துவைக்கணும். யூனிஃபார்மும் போட மாட்டேன், ஒவ்வொரு நாள் போடுவேன், ஒவ்வொரு நாள் போட மாட்டேன். இந்த லிக்விடு 2 லிக்விடு மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றது எது ஊற்றினாலும் ஸ்மெல்லு துணி ஸ்மெல்லு ஒரு மாதிரி வருது, இல்லைன்னா அழுக்கு போகிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. அதனால் 2 லிக்விட் மட்டும் நான் நல்லா போகுது, அதனால் அதை யூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே துணி போடும்போது பார்த்தா வாஷிங் மிஷினில் பூச்சி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பூச்சியும் தூக்கி வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லை மேலே டேங்க்கில். மோட்ரு போட்டுவிட்டு வந்தேன். மோட்ரு போட்டுவிட்டு வந்ததுக்கப்புறம் வீடெல்லாம் கொஞ்சம் அங்கே பசங்களாம் தண்ணி குடிச்சிட்டு டம்ளரில் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. இனி அந்த டம்ளரில் எடுத்து சிங்கில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு பெரிய பெரிய கிண்ணத்தில் இருந்துச்சு, அதையெல்லாம் எடுத்து சின்ன சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு 2 முட்டை வேக வச்சேன் பசங்களுக்காக. லஞ்ச் பாக்ஸுக்கு 2 முட்டை வேக வச்சு குக்கரில் சாப்பாடு வச்சு விட்டுட்டேன். இனி குக்கரில் சாப்பாடு வச்சுட்டு அங்கே குட்டி குட்டியாக அது இதுன்னு இருந்துச்சு, அதையும் எல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு பச்சை மிளகா எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அங்கே வச்சேன், மேலே செல்ஃபில் வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் பேப்பரில் எண்ணெய் எல்லாம் பிடிச்சிருச்சு, எல்லாம் அசிங்கமாயிருச்சு பேப்பர்லாம். இனி அதையும் எடுத்து சுத்தமாக தொடச்சிட்டு இனி வேறு பேப்பர் போடலான்னு தான் எல்லாமே எடுத்துட்டு வேறு அங்கே ஈரமாக இருந்துச்சு, அதையும் ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு இருக்கிறதெல்லாம் உதறி விட்டதுக்கப்புறம் இனி மறுபடியும் புது பேப்பர் எடுத்துகிட்டு புது பேப்பர் தான் போட்டேன். அது சும்மா போட்டால் நிற்காது, அதனால் கொஞ்சம் சாப்பாடையும் போட்டு ஒட்டி விட்டேன். அப்படியே கம்மு மாதிரி ஒட்டிக்கும் இல்லை சாப்பாடு அதனால் வெறும் சாப்பாடையும் வச்சு போட்டு நல்லா ஒட்டி விட்டுட்டேன். அப்புறம் நல்லா செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது மேலே வைக்க வேண்டியதெல்லாம், டேபிள் மேலே வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சேன். தண்ணி குடம், தண்ணி கேனு எல்லாமே கொண்டு அது மேலே வச்சுட்டு மறுபடியும் இனி வெங்காயம் தான் கட் பண்ணலான்னு பார்த்தேன். அதையும் வெங்காயத்தையும் கட் பண்ணி அது மேலே குழம்பு அடுப்பில் போட்டுவிட்டோம்னா மெதுவாக வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே வேலை செஞ்சுக்கலாம். ஸ்கூல் டைம் பார்த்தா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஃபஸ்ட்டு பாத்திரம் கமுத்தி வச்சிடலான்ட்டு பாத்திரம் கமுத்தி வைக்கலான் தான் எடுத்தேன். பாத்திரம் நிறையா இருந்துச்சு, தண்ணியெல்லாம் வடைஞ்சிருச்சு. அது நேற்று நைட்டு கழுவுன பாத்திரம். இனி அதையும் கமுத்தி வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் கமுத்தி வைக்கிறேன். அது கமுத்தி வச்சதுக்கப்புறம் டம்ளரு அதெல்லாம் லைனாக வச்சுக்கிட்டேன். டம்ளர் பசங்க தண்ணி குடிச்சு அங்கங்கே போட்டு போயிட்டானுங்க, அதையும் கொஞ்சம் கழுவுறதுக்காக சிங்கில் போட்டால் கொஞ்சம் இனி கழுவி வச்ச பாத்திரம் அதெல்லாம் கமுத்தி வச்சுட்டேன். கமுத்தி வச்சதுக்கப்புறம் முட்டை பார்த்தா முட்டையும் வெந்துருச்சு, சாப்பாடும் ஆயிடுச்சு. எல்லாம் ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் தான் எடுத்து கட் பண்ணேன். சும்மா இந்த முட்டையும் வெங்காயமும் போட்டு சும்மா பெரட்டின மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் அவங்க மேலே வச்சுருந்த பச்சை மிளகா அதையும் எடுத்து கட் பண்ணிட்டேன். ஒரு 2 பச்சை மிளகா போட்டால் போதும், பசங்க காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க.
அதனால் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிட்டேன் கடாயில். ஊற்றிட்டு அப்புறம் முட்டையும் தோல் உரிக்கலான்ட்டு முட்டையில் தண்ணி பிடிச்சிட்டேன். தண்ணி பிடிச்சிட்டு கொஞ்சம் சூடாக இருக்குல்ல, சூடாகணும்னு சொல்லிவிட்டு தண்ணி பிடிச்சேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டேன். பச்சை மிளகா வந்து சீக்கிரம் வெந்துடும். பச்சை மிளகா போட்டேன். அதனால் அதையும் போட்டு வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா உப்பு போட்டு கிண்டி விட்டுட்டேன். கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது கேஸ் மேலே வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டுட்டேன். அதில் வச்சா வந்து கருகிரும். அதனால் சிம்மில் வச்சுட்டுட்டேன். அது வதங்கிறதுக்குள்ளே கொஞ்சம் புளியும் நான் ஊற வச்சுக்கலான்ட்டு புளி வந்து கொஞ்சோண்டு போதும், அதிகமாக தேவையில்லை. இத்தினோண்டு தான், ஏன்னா பசங்களுக்கு அளவாக தான் செய்கிறேன். எங்களுக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் குழம்பு இருந்துச்சு நைட்டு வச்சது. நாங்கள் அதுவே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு பசங்களுக்கு முட்டை குழம்பு கொஞ்சம் செய்கிறேன். கொஞ்சமாக செஞ்சால் போதும். அப்புறம் நைட்டுக்கு ஏதாவது செஞ்சுருவேன். பசங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் ஒட்டுக்கா செஞ்சுருவேன். அதனால் கொஞ்சமாக புளி மட்டும் ஊற வச்சுட்டு இனி இதையும் நல்லா வெங்காயமும் நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டுட்டு கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. இது வதங்கிறதுக்குள்ளே பாத்திரம் கழுவிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் எல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். பாத்திரமும் அதில் கொஞ்சம் நம்ம சாப்பிட்டது அதில் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் தான் எல்லாம் விளக்குனேன். பாத்திரம் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதிகமாக இல்லை. ஏன்னா நான் நைட்டே பாத்திரம் கழுவிடுவேன். அதனால் அதிகமாக பாத்திரம் இல்லை, கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. இனி அதையும் கழுவிடலான்ட்டு அதை தான் கழுவிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இடையிலையும் வெங்காயத்தையும் கிண்டி விட்டுட்டே இருந்தேன். கிண்டி விட்டுட்டு பாத்திரமும் கழுவிட்டேன். மெதுவாக பாத்திரமும் கழுவிட்டு இருந்தேன். பார்த்தா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்புறம் சீக்கிரம் செய்யணும்னு பார்த்துட்டு இனி வெங்காயமும் கொஞ்சம் வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் வெளியே டேங்க்கு நிறைஞ்சிருச்சு இல்லையான்னு போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்தா டேங்க்கும் நிறைஞ்சிருச்சு. மோட்டரும் ஆஃப் பண்ணிவிட்டு இனி வெங்காயம் புளி ஊற போட்டது அது கொண்டு வந்து டப்பா அங்கேயே வச்சுட்டேன். அதையும் கொண்டு வந்து மறுபடியும் அங்கேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் கிண்டி விட்டுட்டு மறுபடியும் போய் கொஞ்சம் பாத்திரம் கழுவிட்டேன். அதுக்கப்புறம் குழம்புல உப்பு மிளகா பொடி எல்லாமே போட்டு கொஞ்சம் புளி கரைச்சும் ஊற்றிட்டு நல்லா சுண்ட விட்டுட்டேன். குழம்பு நல்லா சுண்டுனதுக்கப்புறம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டலான் தான் இனி சாப்பாடு தட்டில் எடுத்து வச்சுட்டேன். கரண்ட்டும் போயிடுச்சு. கரண்ட்டு பார்த்தா ஃபேனும் இல்லை. சாப்பாடு வர ரொம்ப சூடாக இருக்குது. பசங்களுக்கு டைம் வேறு ஆயிடுச்சு. 12 மணிக்கெல்லாம் அனுப்பணும். 11:45 ஆயிடுச்சு. இனி தட்டை வச்சு விசிறிட்டு இருந்தேன். ஆனாலும் பத்தலை காற்று. ஆனாலும் சாப்பாடு சூடாகவே இருந்துச்சு. சரின்ட்டு அப்படி இப்படியும் இது பண்ணி சாப்பாடையும் சூடு ஆற்றிட்டு பிணைஞ்சிட்டேன். சாப்பாடு பிணைஞ்சி 2 முட்டையும் சின்ன பீஸாக ஒரு 4 பீஸ் கட் பண்ணி அவனுக்கு ஒரு 4 பீஸு இவனுக்கு ஒரு 4 பீஸ் வச்சுட்டுட்டேன் சாப்பாடில். என் சின்ன பையன் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டான். பெரிய பையன் நல்லா சாப்பிடுவான். ஆனால் அவனுக்கு குழம்பு பிடிச்சாதான் டேஸ்ட்டாக இருந்தால் தான் சாப்பிடுவான் என் பெரிய பையன். இல்லைன்னா அவனும் அப்படியே கொண்டு வந்துடுவான். சின்ன பையன் சாப்பிட்றதே கம்மி தான். கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தாலும் சாப்பிட மாட்டான். அதனால் காரம் கம்மியாக தான் போட்டு செய்வேன். இனி அவங்களுக்கும் சாப்பாடு பாக்ஸில் கட்டி கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் வர வரைக்கும் வரத்துக்குள்ளே சாப்பாடெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பேக்கெல்லாம் ரெடி பண்ணி ஓரமாக வச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்தார். அவருக்கும் கொடுத்து விட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பசி எடுத்துச்சு. நானும் அதிலே கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு அப்புறம் குழம்பு மேலே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.